இருக்கவங்க ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் சின்ன சின்ன வார்ம் அப்லாம் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா கைகளை சிட்டிங்கில் தடாசனம். இங்கே பாருங்கள், காலை நல்லா பெடல் ஒரு 3 to 5 டைம்ஸ் பண்ணுங்கள். இந்த 1 வீக் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் புதுசாக யோகா ஸ்டார்ட் பண்ணுற அந்த 1 வீக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 1 வீக்கில் வந்து உங்கள் பாடியை நல்லா வார்ம் அப் பண்ணிக்கோங்க. இந்த பெடல் பார்த்தீங்கன்னா நல்லா காலை நல்லா டவுன் பண்ணுங்கள், அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேகமாக பண்ணாதீங்க, ஸ்லோவாக பண்ணுங்கள். இது ஒரு 5 to 10 டைம்ஸ் கூட பண்ணுங்கள். அதே போல் கொஞ்சம் காமாக வச்சு இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள், ஸ்லோவாக மூவ் பண்ணுங்கள். இந்த ஜாயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய நமஸ்கார் பண்ணும்போது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜாயின்ஸ் மூவ்மெண்ட் நீங்கள் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சூரிய நமஸ்கார் பண்ணும்போது அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அதே போல் தான் கொஞ்சம் இது எல்லாம் எதுக்குன்னா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். உங்கள் உடம்பை நீங்கள் யோகா பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ணுறீங்க. கான்சியஸாக பண்ணுங்கள். இது ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்கள், இது ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்கள். ஜாயின்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு காலை எடுங்க, ஒரு காலை எடுத்து புஷ் பண்ணுங்கள். இந்த வலது காலை எடுத்துருக்கேன், இடது தொடை மேலே வையுங்க, வச்சு ஒரு அழுத்துங்க. இந்த மாதிரி இப்படி தான் இருக்கும். கீழே உட்காராதவங்களுக்கு லெக் இப்படி தான் இருக்கும். அதனால் புஷ் பண்ணி அப் பண்ணுங்கள், டவுன் பண்ணுங்கள். ஏன்னா கம்ஃபர்டபுளாக வராது. நீங்கள் அதிகமாக நம்ம சிட்டிங் கீழே தரையில் உட்கார்றது இல்லை, ஷோபா அப்படியே சேரு இப்படி தான் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகா செய்கிறதுக்கான உடம்பு தயார்படுத்தணும். நீங்கள் தான் தயார்படுத்தணும். அதுக்காக தான் இது ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்கள். நல்லா புஷ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணும்போது அழுத்துங்க. இங்கே ஒரு 5 கவுண்ட் இருங்க. 1 2 3 4 5 ஹாப். 1 2 3 4 5. இது ஒரு 10 டைம்ஸே பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் அந்த ஃபஸ்ட் வீக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே போல் இடது காலை எடுத்து வச்சுருக்கேன். இதை பாருங்கள், வலது கால் நல்லாவே உட்காந்துது, இடது கால் பாருங்கள் சரியாக உட்காரல. அதுதான் நம்மளுடைய நேச்சர். அப் பண்ணுங்க, புஷ் பண்ணுங்க, அப் புஷ். 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. இந்த மாதிரி ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கையால் உன்னுடைய உள்ளங்கை வந்து எல்போவில் இருக்கட்டும், உள்ளங்கால் வந்து எல்போவில் இருக்கும். நல்லா லாக் பண்ணுங்கள். முதுகு கொஞ்சம் கூன் போட்ட மாதிரி இருக்கும், அதை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக இந்த மூமெண்ட் கொடுங்க. ஒரு பேபியை வந்து தாளாட்டுற மாதிரி இருக்கும். உங்கள் கையில் ஒரு பேபி இருக்கிற மாதிரி ஸ்லோவாக மூவ் பண்ணுங்கள். உங்கள் தலை கொஞ்சமாக திருப்பட்டும், 2 பக்கமும் 2 கார்னரையும் போகிற மாதிரி இருக்கட்டும். முதுகு கொஞ்சம் நம்மளே அறியாமல் கூணு வீழும். கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்குங்க. இந்த காலை லாக் பண்ணிக்கோங்க. அதே போல் அடுத்த பக்கம் எல்போவில் வைங்க. உங்கள் கால் பாதம் எல்போவில் வச்சுட்டு கை 2 கை விரல்களையும் இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி லாக் பண்ணிவிட்டு முதுகு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும். ஸ்லோவாக அவ்வளோதான். 5 to 10 டைம்ஸ். அவ்வளோதான். ரிலாக்ஸ். சிட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் கையை இந்த மாதிரி வச்சு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இதுதான் ரிலாக்ஸேஷன் பொசிஷன் சிட்டிங்கில். அப்படி இல்லைன்னா சைல்ட் போஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம வார்ம் அப் பண்ணுறதுனால அடிக்கடி மறுபடியும் அடுத்த வார்ம் அப் பண்ணணும். சைல்ட் போஸ் செட் ஆகாது. ஓகே, இப்போ காலை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சிட்டிங்கில் இந்த மாதிரி சின்ன வார்ம் அப் பண்ணிவிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப நல்லது. யோகா ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி 1 வீக் ஃபுல்லாகவே இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்லோவாக கால் 2 முட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பெண்ட் ஆகிருக்கு. தலை வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமாக டேர்ன் பண்ணியிருக்கேன். ஸ்லோவாக அப் பண்ணுங்கள். அப் பண்ணிவிட்டு டவுன் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் ப்ரீத்திங்கை பற்றி கவலைப்படாதீங்க எப்பவுமே. ஆனால் ரூல் பார்த்தீங்கன்னா இன்ஹேல், அப் பண்ணும்போது இன்ஹேல், இங்கேருந்து வரும்போது இன்ஹேல், எஸ்கேல். இந்த சைட்லேருந்து இப்படி வாங்க. ஃபஸ்ட்டு
முட்டி இருக்கிற சைடுலேருந்து அப்படியே இந்த சைடு வந்து இதில் ஒரு 10 கவுண்டிங். 1 2 3 4 5 6 7 8 9 10. Inhale, exhale. 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணலாம். அப்புறமா ஒரு 10 கவுண்ட் முடித்த பிறகு கொஞ்சம் மூமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 5 to 10 டைம்ஸ் மூவ் பண்ணலாம். ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். நெக்ஸ்ட், காலை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் பேசிக் தான், ரொம்ப ஈஸி, ஞாபகம் வச்சுக்கவும் முடியும். இந்த ஜாயிண்ட் இந்த விரலெல்லாம் க்ளோஸ் பண்ணி இந்த விரல்களை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எல்லா ஜாயிண்ட்டையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. இந்த எல்லா ஜாயிண்ட்டும் இதுவும் பண்ணிட்டோம், இதுவும் பண்ணியாச்சு, இப்பவும் பண்ணியாச்சு. கால் மடக்கி பண்ணும்போது இதுக்கு தான் அதிகமாக இருக்கும், இப்பவும் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கையை இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக பண்ணுங்கள். முதுவை டவுன் பண்ணுங்கள். பின்னாடி போங்க. ஒரு 5 ரவுண்ட். 1 2 3 4 5. Opposite. 5 4 3 2 1. Relax. நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாடி வார்ம் அப் ஆகிருக்கும். பாருங்கள், இந்த சைடில் டவுன் பண்ணுறோம், அப்படியே திருப்பி இந்த சைடில் டவுன் பண்ணுறோம். Future option. We've got it. Precision tools, real-time insights in one டவுன் பண்ணுறோம். இது போல் 3 to 5 டைம்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிள் சேஞ்ச் பண்ண பாருங்கள். இந்த சைடில் டவுன் பண்ணுறோம், அப்படியே திருப்பி இந்த சைடில் டவுன் பண்ணுறோம். இது போல் 3 to 5 டைம்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிள் சேஞ்ச் பண்ண பாருங்கள். ஓகே, ரிலாக்ஸ். கைகளை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அப் பண்ணுங்க. ஒரு சைடு ஏதாச்சும் ஒரு சைடு டவுன் பண்ணுங்க. அப் டவுன் அப் டவுன் அப். இந்த மாதிரி டவுன் பண்ணும்போது நீங்கள் பண்ணும்போது ஸ்லோவாக எஸ்கேல் இன்கேல் escale, inhale, escale, inhale, escale. நீங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலையும் 5 கவுண்ட் இருந்துட்டு 3 டைம்ஸ் பண்ணால் போதும். inhale, escale, 1 2 3 4 5. inhale, escale, 1 2 3 4 5. Escale, 1 2 3 4 5. ரிலாக்ஸ். அவ்வளோதான். இப்போது சிட்டிங்கில் நம்ம வார்ம் அப் பண்ணிட்டோம். அப்படியே சிட்டிங் ஆசனாவை செய்யலாம். சின்ன சின்ன ஆசனாவை செய்யலாம். 1 வீக்குக்கு அப்புறமா நீங்கள் சூரிய நமஸ்கார் பண்ணோன்னா எளிமையான சூரிய நமஸ்கார் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பண்ணுங்கள். பாருங்க,
ஸ்டார்டிங்கில் இவ்வளோ தான் வரும். இவ்வளோ வரும்போது 2 காலையும் உங்கள் 2 கையால் நல்லா ஃபோல்ட் பண்ணி பிடிச்சிக்குங்க. ஸ்லோவாக அப் டவுன் பண்ணுங்கள். முதுகு நேராக இருக்கட்டும். பட்டர்ஃப்ளை இந்த ஜாயின்ட்ஸ் எல்லா ஜாயின்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை வந்து பார்த்தீங்க இப்போ லோயர் இருந்து நீ கணுக்கால் இது எல்லாத்துக்குமே இந்த பட்டர்ஃப்ளை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் மாதவிடாய் டைமில் வர வலிக்கு இந்த பட்டர்ஃப்ளை ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். நீங்கள் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருக்கிற காலை ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணுங்கள். 1 வீக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துங்க. கொஞ்சம் புஷ் பண்ணிங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் டைட் ஆகும். கொஞ்சம் கையால் இந்த மாதிரி புஷ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணலாம். ஸ்லோவாக ஒரு 5 to 10 டைம்ஸ் ஒவ்வொரு பகுதியில் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரலாம். ஓகே, அவ்வளோதான். கொஞ்சம் அகலமாகவே வச்சுக்கோங்க. ஸ்லோவாக தலையை கொஞ்சம் மேலே பார்த்து இன்ஹேல் பண்ணுங்கள். ஸ்கேல் டவுன். எவ்வளோ வருதோ வரட்டும். இவ்வளோ தான் வந்ததுன்னா கூட வரட்டும். இங்கே வந்ததுன்னா கூட ஓகே. ஸ்டார்டிங்கில் இருக்கவங்க இவ்வளோ தான் வரும். நீங்கள் கையை இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இன்ஹேல் ஹாப். கொஞ்சம் புஷ் பண்ணிங்கன்னா முதுவை கொஞ்சம் இந்த முதுகு பகுதி அடிமுதுவை கொஞ்சம் வளைச்சி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லோவாக பண்ணிங்கன்னா ஸ்லோவாக டவுன் பண்ணி இவ்வளோ தூரம் வரும். நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். 1 வீக் ஒன் வீக் ஆகட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் நேச்சுரலாகவே வந்துடும். ஃபோர்ஹெட்டை டச் பண்ணிவிடுவீங்க 1 வீக்கில். அப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. இன்ஹேல் ஹாப். இந்த எல்போ காலுக்கு மேலே இருக்கட்டும். பிடிச்சிக்குங்க. 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் எல்போ இதே ஃபோர்ஹெட்டை வந்து கால் டச் பண்ணுற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இல்லை என்னால் முடியலன்றவங்க இந்த கணுக்காலை பிடிச்சி கூட இந்த மாதிரி மூவ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி வர வைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். இதுலேயே இன்னும் கொஞ்சம் ஒரு 15 days ஆச்சுன்னா நீங்கள் இந்த மூமெண்ட்டும் பண்ணலாம். இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கு தான் வராது. மேக்ஸிமம் ஒரு 50% பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்துடும். அதனால் ஸ்லோவாக முன்பக்கமாக ஸ்ட்ரெச் பண்ண பாருங்கள். இந்த மூமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய நமஸ்கார் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்லோவாக பண்ணுங்கள். ஓகே, ரிலாக்ஸ். கால்களை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச். ஸ்ட்ரெச். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வலது காலை எடுத்து இடது தொடைக்கு மேலே வச்சுருக்கேன். இப்போ ஸ்லோவாக நான் அப் பண்ணுறேன். அப் பண்ணியாச்சு. இந்த பொசிஷனில் என்னுடைய ஒவ்வொரு கையும் எல்போவும் உள்ளே போகுது. இந்த மாதிரி லாக் பண்ணிக்கிறேன். இப்போ கால்